முத்தமிழ் என்று சொல்லப்படுவதை யாவர் அறிவீர்கள். இயல், இசை, நாடகம். இது எங்களுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதி இந்த நாடகம் என்கின்ற நடிப்பு என்கின்ற துறை சார்ந்ததாக அமையப் போகிறது. மிக சிறு வயதிலேயே ஒரு நடிப்பு துறைக்குள் வர வேண்டும் என்ற அவா கொண்ட ஒருவர் மிக நீண்ட போராட்டங்களின் பின்பு பல தடைகளை தாண்டி இன்று தன்னுடைய அந்த இலக்கை லட்சியத்தை அடைந்திருக்கிறார். இன்னும் அவர் பயணிக்க வேண்டிய தூரங்கள் நிறையவே இருக்கின்றன. அந்த தூரத்தையும் அவர் கடப்பார், அந்த தூரத்தை எட்டி பிடிப்பார் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு இருக்கின்ற ஒருவர் நடிப்புலகில் இன்று தடம் பதித்து தன்னால் முடிந்த பங்களிப்பை இந்த கலை உலகுக்காக ஆற்றி வருகின்ற ஒருவர் சகோதரர் பரமானந்தன் பரமேஸ்வரன் வசீகரன் அவர்கள் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். சரி, கலைத்துறை எல்லாம் எப்படி போகுது? கலைத்துறை இப்போ களை கட்டிக்கிட்டு போகுது, போய்க்கு சொல்ல தேவையில்லை. இப்போ ஓரளவு வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ பரமானந்தன் வசீகரன் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்த நீங்கள் விரும்புகிறீங்க? ஒரு சிறந்த ஒரு ஆக்டராக நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன்னு தான் சொல்ல இருக்கு. நடிப்புன்னு அவ்வளோ பிடிக்குமா? 13 வயசுலேருந்து ஒரு ஆசை. இப்போ தான் அது கை கூடிட்டு வருது. அந்த சின்ன வயசில் அந்த 13 வயதில் வந்து நடிகராக வரணும் என்ற ஆசை உங்களுக்குள்ள மாறத்துக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, இல்லை யார் காரணமாக இருந்தாங்க? 13 வயசில் நான் விஜய் சார்ட படம் ஒன்று ஃபிலிம் ஒன்று பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு துண்டு பிடிச்சிருந்துச்சு. அதில் வந்த ஆசை ஒன்று தான் எனக்கு நடிக்கணும் அப்படின்னு. அதுலேருந்து நான் 13 வயசுலேருந்து கொஞ்சம் பரதம் அதெல்லாம் ஸ்கூலில் செய்கிறது அப்படியே இருந்திருந்து அதை நான் கைவிடலை, நடிப்பு வந்து கைவிடலை. அப்படி இதாகி அப்புறம் இந்த கொரோனா டைமில் வந்து எனக்கு இந்தியாவில் பையா பட நடிகர் ஒருத்தர் கண்டெக்டில் கிடச்சார். அவர் மூலமாக நான் ஆன்லைனில் கிளாஸ் கற்றுக்கிட்டு நடிப்பு கற்றுக்கிட்டு அப்புறம் என் நடிப்பை நான் கண்டினியூ பண்ண தொடங்கிட்டேன். சரி, இப்போ அந்த 13 வயசில் உங்களுக்கு நடிக்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு. பாடசாலை காலங்களில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கு தானே? வாய்ப்புகள் வந்து குறிப்பாக நடனம் அதுகளுக்கு கிடைச்சிச்சு, நடிப்புக்கு பெருசாக கிடைக்கல. அங்கிட்டு ஹெட்டன் சைட் மற்றது கொழும்புக்கு வரேன், பொருளாதார பிரச்சனை வாகன பிரச்சனை அப்படி இருக்கவும் கொஞ்சம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது குறைவாக இருந்துச்சு. அப்போ அந்த பாடசாலை காலங்களில் நீங்களாகவே ஒரு கதையை எழுதி கதையை உருவாக்கி உங்களுக்கு நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா, கலை சார்ந்த நண்பர்கள், அவர்கள்லாம் இணைந்து ஒரு பாடசாலையில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும். எத்தனையோ கலை விழாக்கள், எத்தனையோ நிகழ்வுகள், மேடை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதில் ஒரு நாடகத்தை நாம் செய்வோம், நம்மளோட நடிப்புக்கு நாமளே ஒரு வாய்ப்பு உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலையா? அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கேற்ற சந்தர்ப்பமும் நண்பர்களும் கிடைக்கல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விளையாட்டுத்துறையில் இருப்பாங்க. அப்படின்னால இந்த நாடகம் துறையில் பெருசாக யாரும் ஒரு ஈடுபாடு அதில் பங்களிப்பு செய்யலை. சரி, உங்களுக்கு அப்போ சரியான களம் அமையலை, கலையை ஊக்கப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ வீடியோக்கள் எத்தனையோ இதில் நடித்திருக்கிறீங்க. உங்களோட வீடியோக்கள்லாம் இப்போது சமூக வலைத்தளங்களில் இருக்குது. அந்த வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்ப்பீங்களா? நான் இப்போ டெய்லி வீடியோ டிக்டாக்கும் இப்போ நான் செய்கிறது, டெய்லி போடுறது 200 பேர் பார்க்குற மாதிரி யார் பார்த்துருக்கா அப்படி பார்த்துட்டு என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரி, அதை பார்த்த மனசு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ சந்தோஷப்படுவோமா? நீங்கள் நானும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து சந்தோஷப்படுவோம். சரி, இப்போ நாங்கள் நீங்கள் நடித்த ஒரு வீடியோ காட்சி இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே. சரி, காட்டு மிராண்டி அப்படின்ற ஒரு குறும்படம் இல்லையா, அது ஷார்ட் ஃபிலிம். போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவர் எப்படியெல்லாம் மாறுவார், நிலைமைகள் எப்படி மாறும், நிலைமைகள் எப்படி மாற்றுவார் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஷார்ட் ஃபிலிம், அது குறும்படம் ஷார்ட் ஃபிலிம். சரி, உங்களுக்குள்ளே நடிப்பு துறையில் வர வேண்டும் என்ற ஒரு உச்சத்தை தொட வேண்டும் என்ற அந்த போதை இருக்கிறது, அந்த போதை உங்களிடம் தொடர்ந்து இருக்க வேண்டும், அதில் நீங்கள் பயணிக்க வேண்டும். சரி, இந்த நடிப்பு துறையில் வந்து நீங்கள் ஹீரோவா வில்லனா? டைரக்டர் என்ன கதாபாத்திரம் கொடுக்குறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் நடிப்பேன். உங்களுக்குன்ற ஒரு ஆசை இருக்குமா, நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும், இல்லாட்டி வில்லனாக நடிக்கணும், காமெடி ஆக்டராக நடிக்கிறேன், காமெடி நடிக்கிறேன். இது வரைக்கும் அப்படி நடிக்கிறது வாய்ப்பு கிடைச்சிருக்கா? காமெடி ஆக்டராக கிடைச்சதில்ல. இந்த மாதிரி
சின்ன சின்ன ரோல் தான் கிடைச்சிருக்கு பார்ப்போம். சரி, அப்போ உங்களுக்கு நடிப்பு துறையில் உங்களுடைய மானசீக குரு யார்? குரு வந்து நான் பொன்மடி மாஸ்டரை தான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட தானே நான் ஆன்லைனில் கற்றுக்கிட்டேன். அப்போ அவர் ஆன்லைனில் கொரோனா டைமில் ஒரு 6 மாதம் நான் கோர்ஸ் முடித்தேன், நடிப்புத்துறையில் கோர்ஸ் முடித்தேன். அப்போ அவர் தான் சொல்லி தருவார் இப்படி நடிக்கணும் அப்படின்னு. அப்போ அவரை தான் நான் சொல்ல இருக்கு. இப்போ முடிச்சிட்டீங்க இல்லை அந்த படிப்பு தொடருதா? முடிஞ்சிருச்சு அந்த கொரோனாவில் 6 மாதம் கோர்ஸ் 6 மாதமாக முடிச்சிட்டீங்க. இப்போ எங்களுடைய நாட்டிலும் வந்து இந்த நடிப்புத்துறை சார்ந்தவர்களுக்கான பயிற்சி பட்டறைகள், வகுப்புகள், இப்படியான விடயங்களை முன்னெடுத்து செல்பவர்களும் இருக்கிறார்கள் தானே? அப்படி எதுவும் அவர்களோட தொடர்பு ஏற்படுத்தி அவ்வாறான படிப்புகளை எல்லாம் நீங்கள் தொடர விரும்பலையா? விருப்பம் தான், வேலை நிமித்தம் டைம் கொஞ்சம் போதாமல் இருக்கு. இல்லாட்டி டைம் கிடைச்சா, சந்தர்ப்பம் கிடைச்சா போயிட்டு வரலாம். ஒரு 3 நாள் பயிற்சி அந்த மாதிரி இருந்தால் கட்டாயம் நான் போயிட்டு பங்கு கொள்வேன். சரி, இப்போ இந்த நடிப்பை வந்து நீங்கள் முழு நேரமாக செய்கிறீங்க இல்லாட்டி ஏதாவது தொழில் செஞ்சுட்டு ஒரு பகுதி நேரமாக செய்கிறீங்க? ஒரு அலுவலகத்தில் தொழில் செஞ்சுக்கிட்டு தான் நான் அதை செஞ்சிட்ருக்கேன். எப்படி அலுவலகத்தில் வேலையும் செஞ்சுட்டு நடிப்புத்துறையும் கலையிலையும் ஈடுபடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே? கஷ்டம் தான். அப்போ எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறீங்க? கட்டாயம் நான் மார்னிங் ஒரு 2 வீடியோ டிக்டாக் செஞ்சு போட்டுருவேன். அதுக்காக நான் ஏர்லியாக எழும்பிடுவேன், காலையில் ஒரு 4:30 மணி 5 மணிக்கு மாதிரி. அப்புறம் நான் 8:30 அதுக்கு பிற்பாடு இந்த வேலையை கண்டினியூ பண்ணிடுவேன். அப்போ அங்கிட்ட கலைத்துறையும் இருக்குது, அங்கிட்ட வேலையும் இருக்குது, அந்த மாதிரி. சரி, இப்போ நாங்கள் மற்றொரு விடயத்தை பார்ப்போம். சரி, மறைந்த டைரக்டர் அதே போல் நடிகர் மனோபாலா அவர்களுடைய அந்த குரலுக்கு நீங்கள் டிக்டாக் செய்திருக்கீங்க இல்லையா? சரி, இப்போ ஆரம்ப காலங்களில் வந்து இந்த நடிப்புத்துறை சார்ந்தோ அல்லது ஏதாவது கலை சார்ந்தோ ஈடுபடுபவர்களை அடையாளம் காண்பது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யார் மூலமாகவும் தெரிந்துக்கணும், இல்லாட்டி எழுத்துக்கள் மூலம் ஏதாவது கட்டுரைகள் மூலம் நாங்கள் தெரிந்துக்கணும், அப்படித்தான் ஆரம்ப காலத்திலே இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது. தனக்கு எது பிடிக்குமோ, தனக்கு எந்த துறை பிடிக்குமோ அந்த துறை சார்ந்து வளர்வதற்கான வாய்ப்புகளை தொழில்நுட்பம் ஏற்படுத்தி வச்சிருக்குது. டப் மேட்ச் வந்தது, இப்போது டிக்டாக் இருக்கிறது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பயன்படுத்துகிறீங்க? குறிப்பாக வந்து டிக்டாக் இருக்கிறனால தான் நான் இன்றைக்கி வந்து இங்கே நான் இருக்கிறேன். இப்படித்தான் சொல்லிடுறேன். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம வந்து எப்படி வாய் அசைப்பு, எக்ஷன் எப்படி செய்கிறது எல்லாமே வந்து டிக்டாக் மூலமாக கொஞ்சம் கற்றுக்கலாம். இப்படி மற்றவங்க அதை செய்ய போகிறப்ப சிலர் ஐடியா கொடுப்பாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்குறப்ப நம்ம விட்டு அதை என்ன சொல்கிறது, திறமையை இன்னும் கொஞ்சம் மெழுகூட்டுற மாதிரி இருக்கும். டிக்டாக் வந்து இருக்கும். இப்போ ஆரம்பத்தில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்த டிக்டாக் செய்யவும் தான் எனக்கு பட சான்ஸ் கிடச்சி. சிங்கள படம் 2 சின்ன ரோல் நடித்தேன். சீனு நில்மல் அப்படின்னு ஒரு ஹேமல் சார்ட ஒரு ஃபிலிம் ஒன்று செஞ்சேன். அப்புறம் தவசக் அதுவும் ஒரு சின்ன துண்டு கிடச்சிச்சு. அப்போ அதெல்லாம் டிக்டாக்கை பார்த்து தான் நிறைய பேர் கூப்பிட்டாங்க, செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஒரு 3 கிட்ட செஞ்சேன். அப்போ இப்போ வந்து டிக்டாக் அப்போ சமூக வலைத்தளங்கள் இருக்கனால கொஞ்சம் எங்களோட திறமைகளை காட்டுறதுக்கு லேசாக இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கும் அதில் வெளியிடலாம் எங்களோட வீடியோக்களை அப்படி. சரி, இப்போ நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிடுகின்ற உங்களுடைய வீடியோக்களுக்கு அந்த கிளிப்புகளுக்கு வந்து எப்படியான வரவேற்பு இருக்குது? சிலர் கேட்பாங்க லூஸ் மாதிரி செய்கிறாரு, கண்டுகொள்றதில்ல. அவருக்கு மைண்டில் என்ன படுதோ அதைத்தான் அவர் சொல்கிறாரு. அது சரி, அதனால பேசுகிறேன். சிலர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை இருக்குது தானே. அதனால ஏதாச்சும் திருத்தி கொள்ளுங்க அப்படின்னா ஓகே, அதையும் நான் திருத்தி கொள்ளுவேன். சரி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களோட இந்த தன்னம்பிக்கை. ஒருத்தரால் வந்து 100க்கு 100% யாரையும் திருப்திப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த நினைக்கவும் கூடாது. எங்களுக்கு சரின்னு படுறத அதை நாங்கள் செய்கிற ஒரு காரியம் மற்றவங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தாராளமாக செய்யலாம். அதனால் நீங்கள் உங்களுடைய இந்த நடிப்பை வந்து விட்டுறாதீங்க, தொடர்ந்து நீங்கள் உங்களோட நடிப்பு துறையில் இருங்க. உங்களோட வீடியோக்களை கிளிப்புகளை வந்து தொடர்ந்து நீங்கள் பதிவேற்றிக்கிட்டே இருங்க. சரியா? சரி, இப்போ நாங்கள் மற்றொரு ஒரு காணொலியோ ஒரு காட்சியை பார்க்க போகிறோம். சரி, இப்போ பார்க்குற நேரம் எப்படி இருக்குது? இது எப்போ எடுத்த இது போன இயர் எடுத்தது. போன இயர் 1 இயர் இருக்கும். இப்போ எடுத்து
நாமேரன் ஒரு காம்படிஷனுக்காக அனுப்ப வைக்கப்பட்ட படம் இது. இது தான் ரொம்ப எனக்கு ஒரு திருப்பு முனையாகவும் ஒரு என்ன ஒரு அடையாளம் காட்டின ஒரு படம், குறும்படம். நல்லா இருக்குது. பேருக்கு ஏற்றாற்போல் நீங்களும் வசீகரமாக தான் இருக்கிறீங்க, உங்களோட நடிப்பும் வசீகரமாக தான் இருக்குது. இன்னும் எதிர்காலத்தில் எல்லோரையும் வசீகரிக்க வேண்டும் நீங்களும் உங்களோட நடிப்பும் என்று நாங்கள் இந்த இடத்துல பிரார்த்திக்கிறோம். சரி, இதுவரைக்கும் நீங்கள் பல தடைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது, இன்றைக்கு வரையும் பக்கபலமாக இருக்கிறது யாருக்காவது நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? எந்த படம் செஞ்சாலும் டெனிஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் கூப்பிடுவார். மற்றபடி நான் வேலை செய்கிற இடத்துல தமித்னு ஒருத்தர் இருக்கார், HR மேனேஜர் மொன்ட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்படி சில பேர் இருக்கிறாங்க. ராஜேஷ் கண்ணன் ஒருத்தர் இருக்கார், யசோன் இருக்கிறாரு. அவங்களையும் தாண்டி சொல்லப்போனால் என் அம்மா அப்பா, ஏன்னா குடும்பத்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் இது செய்யலை தானே. அக்கா மாருங்க இருக்காங்க, எல்லாம் சப்போர்ட் தான். ஃபேமிலியில் எனக்கு எல்லாமே சப்போர்ட் தான். ஃபேமிலியில் எல்லாம் சப்போர்ட். நான் என்ன செஞ்சாலும் ஓகே. போன இயர் இந்தியாவும் போயிட்டு வந்தேன். சரி, நடிப்பு ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்தேன், ஒரு ப்ரோக்ராமுக்கு விஜய் டிவிக்கு. அப்போ இவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்திருக்கேன்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் போயிடலாம். உங்களோட முயற்சிகளை கைவிடாதீங்க. உங்களோட கால்கள் வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆளை வீழ்த்தும் பள்ளங்கள், அவமானங்கள், வேதனைகள் நாளே வருமென தெரிந்தாலும் உன் நடை அனுபவம் குறையாது என்று வைரமுத்தின் வரிகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து பயணித்துக்கிட்டே இருங்க, ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான இடம் காத்துக்கிட்டு இருக்கு. சரியா? அது அந்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிட்டுருக்காங்க. அது நீங்கள் முழுசா நம்புறீங்க தானே? நம்புறேன். இன்றைக்கு வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு அந்த நம்பிக்கை தான். ரைட், அந்த தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். கைகளை விட தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம், அதை கைவிடாதீங்க. ரொம்ப நன்றி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பெரிய ஒரு அடைவுக்கு பின்பு உங்களை மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. சந்திப்போம். சரி, இன்றைய தினம் நடிகராக தடம் பதித்து தன்னுடைய கலை வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய நடிகர் கலைஞர் பரமானந்தன் வசீகரன் அவர்களை தான் சந்தித்திருந்தோம். அவர்களுக்கு நிலைய கலையம் சார்பிலே மிகுந்த நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. சரி, வெள்ளி வணக்கம் நேத்திரா நிகழ்ச்சியிலே அடுத்த கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் செல்வதற்கு முன்பாக ஒரு பாடல் இருக்கிறது, பார்த்துவிட்டு மீண்டும் கலந்துரையாடல் பகுதியினூடாக சந்திப்போம்.